வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். டுடே டிவோஷனல் ட்ரிப். வாங்க திருவண்ணாமலை போகலாம். என் ஃபைன் டே ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 இருக்கும். லஞ்ச் இன்னும் சாப்பிடல. லஞ்சுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். போகிற வழியில் திண்டிவனம் பைபாஸ் போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு பிளான். இந்த ரூட் பார்த்திங்கன்னா குயிலாப்பாளையம் ரோட் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து இது குயிலாப்பாளையம் ரோட் போயிட்டு டுவோர்ட்ஸ் ஆரோவில் இடையஞ்சாவடி பைபாஸு. சிட்டு வழக்கம் போல் வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய். இந்த ரோட் குயிலாப்பாளையம் போய் ஏறுற வரைக்குமே 2 சைடுமே பார்த்திங்கன்னா கோகனட் ட்ரீஸ் தான், கோகனட் ஃபார்மிங் தான். இங்கே இந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவும் நைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நைட்டில் இந்த ரோடு ரொம்ப பயமாக இருக்கும். இதுதான் அந்த குயிலாப்பாளையம் ஜங்ஷன். இங்கே தான் இது ஒரு ஃபேமஸான அம்மன் கோயில். இந்த ஜங்ஷனில் தான் வந்து ஏறும் இந்த ரோடு. இதுக்கப்புறம் ஆரோவில் ரோட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இடையஞ்சாவடி, அதுக்கப்புறம் பைபாஸ் ஏறிடும். பைபாஸில் டுவர்ட்ஸ் திண்டிவனம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் தான். பார்த்திங்கன்னா உடுப்பி ருச்சி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். டைம் நியர் 3:30 ஆகிடுச்சு. லஞ்ச் இருக்கா என்னன்றது அங்கே போயிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் ரயா சிட்டு சேட்டைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன செட்டப் பண்ணுறானுங்கன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் பிரதர் கோல்ஸும் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்து வந்த மாதிரியே இங்கே மீல்ஸ் அவைலபிள் இல்லை. டிஃபன் ஐட்டம்ஸ் தான், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான். ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி அண்ட் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டல் முன்னாடியே வந்திருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பசங்க சேட்டை தான் ரொம்ப தாங்க முடியல. என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள் நீங்களே. அது வரைக்கும் பெல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க? டுவோர்ட்ஸ் திருவண்ணாமலை ட்ராவலில் ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படி ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கணும்னு யோசிச்சுட்டே வரும்போது இந்த ஹோட்டலில் உடுப்பி ருச்சியில் லஞ்சுக்கு பில் பே பண்ணும்போது அங்கே அஸ்வின்ஸ்க்கு வவுச்சர் கொடுத்தாங்க. 500க்கு பார்த்திங்கன்னா 20% சம்திங் வவுச்சர் கொடுத்தாங்க. ஸோ ஹோட்டல் பக்கத்துலேயே அஸ்வின்ஸ் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு திருவண்ணாமலை கிளம்பி அங்கே பாரு பில்லிங்கே போயிட்டான். என்ன வேணுமா? எதுக்கு சாப்பிடவா? சாப்பிடுவியாடி? பில் போட்டு பிரிச்சுக்கலாம். பில் போட்டு தான் பிரிக்கணும்.
ரயா இரு வரேன். ரயா ரயா இப்போ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை கிளம்பியாச்சு. இப்போ திண்டிவனம் டு திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அரௌண்டு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். ரயா எப்பயும் போல் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அப்பா மாதிரியே வண்டி எப்படி ஓட்டுறது ஃப்யூச்சரில். இந்த ட்ரிப்பில் என் தங்கச்சி நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் திருவண்ணாமலை ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்ஸ் இருக்குது. ஃபைனலாக நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். இங்கே நமக்கு கார் பார்க்கிங் கிடைக்கல, வழக்கம் போல் தான். ஸோ இப்போ நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் சைட் போயிட்டு அங்கே ரோட்டில் சைடில் பார்க்கிங் இருந்துச்சு. அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்த்து கோபுரம், அதாவது ராஜகோபுரம் சொல்கிறாங்க, வடக்கு சைடு, அந்த சைட் போயிட்டோம், நடந்து போயிட்டோம். ஃப்ரீ தர்ஷன் அன்றைக்கி கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஃப்ரீ தர்ஷனில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது கோயில் சுற்றுற மாதிரியும் எல்லா கோபுரம் சுற்றுன மாதிரியும் இருக்கும். ஸோ ஃப்ரீ தர்ஷனில் என்ட்ரு ஆகிட்டோம். தங்கச்சி பார்த்திங்கன்னா ரயன் வச்சுருக்கா. நான் வந்து சிட்டை தூக்கிட்டு இந்த ஃப்ரீ தர்ஷனில் ட்ராவல் பண்ணோம். தர்ஷன் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம இங்கேருந்து அந்த நார்த்து கோபுரத்துக்கு நடக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கார் பார்க்கிங் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போகணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வந்து பில்டிங் ஓரத்துலேயே நடந்து போயிட்டோம், ஒன்றும் இஷ்யூ இல்லை.
கோவிலுக்குள்ளே கொஞ்சமான கூட்டத்தில் நடக்கிறதுக்கும் இப்போ வெளியே இந்த கிளைமேட்டில் நடக்கிறதுக்கும் நல்ல ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. உள்ளே டயர்டான ஃபீல் வந்து இப்போ வெளியே வந்து அவ்வளோவா இல்லை. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. கோவிலோட வெஸ்ட் என்ட்ரன்ஸில் வெளியே வந்துட்டோம், காம்பவுண்ட் வெளியே. இப்போ நம்ம இங்கேருந்து நார்த் என்ட்ரன்ஸ்க்கு போகணும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகணும் கார் எடுக்கிறதுக்கு. பட் நம்ம வெஸ்ட்டு டு நார்த் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ ஓரமாக நின்றுட்டோம். ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம். மழை கம்ப்ளீட்டாக விடலை. கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொடை எதுவும் எடுத்துகிட்டு போகாதனால ரயன் வினன் வேஷ்டி சட்டை தான் போட்டு வந்தாங்க. ஸோ அவர் வேஷ்டியே எடுத்து அவர் முக்காடு போட்டாச்சு ரயனுக்கு. ராய்க்குட்டி க்யூட்டாக இருந்தார் வேஷ்டி இப்படி போட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் காருக்கு ரீச் ஆகிட்டோம். கார் எடுத்துன்னு பாண்டி கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.